யார் அணி தெளிச்சாலும் தப்பு தான். சென்சார் ஒரு பக்கம் அரசியல் களத்திலிருந்து முதல் குரலாக காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஒரு நல்ல அது பாராட்டுக்குரிய விஷயம் தானே அப்படி பார்த்தா. இப்ப நான் சொல்றேன், இப்ப என்கிட்ட கேக்குறீங்க இதை எப்படி பாக்குறீங்க, நான் என்ன சொல்லுவேன்? ஆமாங்க, ஒன்றிய அரசு வந்து இப்படி செயல்படுவது என்பது தவறு தான். யார் செயல்பட்டாலும் தப்பு தானே. ஒரு இப்போ அழுத்தத்தை தந்தா தப்பு தானே. இப்ப எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது அப்பாற்பட்டது. கூட்டணி வந்து விஜயோட வைக்க கூடாது வைக்காது என்பதில் நான் உறுதியா இருக்கிறேன். அது வேற. கட்சிக்கு தலைவருக்கு ஒரு லாயக்கப்படுவாராங்கிறது வேற. நான் எனக்கு நீங்க என்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாதத்துக்கு கேட்கறேன், உங்களுக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமா கேட்டா நான் விஜய் தான் சொல்லுவேன். அது எங்க? சினிமால எப்பவும் சொல்லியிருக்கிறேன். தம்பி கூட கோச்சுக்குவாரு. என்ன உங்களுக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா நான் விஜய் தான் சொல்லுவேன். ஏன்னா இயற்கையா ஒருத்தர் ஒரு சாய்ஸ் இருக்கும். அப்ப அதுக்கு அது சினிமால இப்பவும் அதான் சொல்றேன். அப்ப ஒரு விஜய் படத்தை வந்து வரவிடாம ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற ஆளு நான் கூட தான் இருக்கலாம் ஒரு வாதத்திற்கு. அது வந்து அவருடைய தொழிலை செய்வதில் எந்த பாதிப்பையும் வந்து அரசியல் காரணம் காட்டி செஞ்சிடக்கூடாது. இல்ல அவர் வந்து அரசியல் பேசுறாரு, அது வந்தா தானே தெரியும். நீங்க ட்ரெய்லர் பத்தி முடிவு பண்ணிடுவீங்களா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கட்டம். சிபிஐ போல இன்றைக்கு தணிக்கை வாரியத்தையும் இப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொல்றப்போ ஒரு சந்தேகம் வருது. காங்கிரஸ் கட்சியோடு விஜய் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு, அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு அவர் படம் கேரளா ஸ்டோரி திரைப்படம் வருது. சிபிஎஃப்சி உடைய சர்டிபிகேஷனுக்கு பிறகுதான் வருது. சென்சார் போர்டு சென்சார் போர்டு சர்டிஃபிகேஷனுக்கு பிறகு தான் வருது. அதுக்கு சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்ததே தப்பு. ஏன்னா ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு போடணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இவன் வந்து அன்கவரிங் த ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன்ங்கிறான். அன்றைக்கும் இதே காங்கிரஸ் அந்த சிபிஎஃப்சிக்கு எதிராக குரல் கொடுத்துச்சே, அப்போ மட்டும் என்ன பிரச்சனை? அப்படி கிடையாது. திரைப்படங்கள் சென்சார் போர்டு அவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டு நம்ம ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். காஷ்மீர் ஃபைல்ஸ் வரும்போது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். கேரளா ஸ்டோரி வரும்போதும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு துரந்தர் வரும்போதும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எடுத்துட்டு அதை அவங்களே குளோரிஃபை பண்ணி மொக்க படமா இருக்கும், ஆனா அவங்களே அதை குளோரிஃபை பண்ணி அதை பெருசா காட்டிட்டு பண்றதுங்கிறது தொடர்ந்து நடந்தது. அதை எதிர்த்து தொடர்ந்து காங்கிரஸ் களமாடுகிறது. அது அப்படித்தான் தலைவர் மாணிக் தாகூர் அவர்களும் வந்து அந்த குரலாகத்தான் அதை ஒழிக்கிறார். அது சரியாத்தான் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நீங்க அரசியல் ரீதியா தொடர்புபடுத்தக்கூடாது. அரசியல் ரீதியாக தொடர்புபடுத்தி அதனால நாங்க விஜயோட கூட்டணி போறோம்னு சொல்ல போறாரா? முதல் குரலை வந்தா நல்லது தானே.